பார்க்க போகிறது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்னு என்ன சொன்னோம், ரெண்டு ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் அதே போல் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு என்ன சொன்னோம், ரெண்டு ஆட் பண்ணால் whenever two angles are complementary each angle set to complement of other angle. அதாவது ஒன்றுத்தோட இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ சப்ளிமெண்ட்ரின்னு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்தால் அப்போ 60 டிகிரியோட சப்ளிமெண்ட் எதுன்னு கேட்டால் 120 டிகிரி, 120 டிகிரியோட சப்ளிமெண்ட் எதுன்னு கேட்டால் 60 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 டிகிரியும் 120 டிகிரியும் சப்ளிமெண்ட்ரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன், 60 + 120 ஆன்சர் என்ன வரும், 180 வரும். therefore this is supplementary angle. அதே போல் 68 112, 68ஓட 112 ஆட் பண்ணோம்னா 8 180 டிகிரி வருது. அப்படி 180 டிகிரி வந்தாலே இது என்ன தான், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அடுத்த நெக்ஸ்ட்டு 100 டிகிரி + 80 டிகிரி. இங்கே என்ன இருக்குது, 100 டிகிரி இருக்குது, இங்கே 80 டிகிரி இருக்குது. இது இதோட சப்ளிமெண்ட்டாக, இது இதோட சப்ளிமெண்ட்டான்னு கேட்குறாங்க. ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வருது, 180 டிகிரி வருது. therefore this is a supplementary angle. அதே போல் 135, 135ஓட எதை ஆட் பண்ணுறாங்க, 45 டிகிரி ஆட் பண்ணுறாங்க. 45 ஆட் பண்ணால் என்ன எத்தனை டிகிரி வருது, 180 வருது. அப்போ இது ரெண்டும் என்ன தான், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான். அதை சொல்லியிருக்காங்க. such pair of angles are called supplementary angles. என்ன சொல்லியிருக்காங்க, pair of angles are called supplementary angles when two angles each angle is said to be a supplement of other. 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா இதோட 45ஓட சப்ளிமெண்ட் 135ன்னு சொல்லுவாங்க, 130ஓட சப்ளிமெண்ட் 45ன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா எத்தனை டிகிரி வரணும், 90 வரணும். சப்ளிமெண்ட்ரினா எப்படி வரணும், 180 டிகிரி வரணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஏபிசியில் சி வந்து தான் எஸ் வரும். அப்போ சினா 90 டிகிரி, எஸ்னா 180 டிகிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு சம்மு, எக்ஸசைஸில் உள்ள சம்மு. ட்ரை தீஸை பார்த்துடலாம். இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், 100 டிகிரி மைனஸ் பண்ணால் சப்ளிமெண்ட் கிடச்சிரும். 180 டிகிரி மைனஸ் 100 டிகிரி, அப்போ ஆன்சர் எத்தனை டிகிரி, 80 டிகிரி. எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு, இல்லை அப்படி இல்லை டேரெக்டாக போட்டுடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 100. அப்போ ஆன்சர் எத்தனை டிகிரி, 80 டிகிரி. அதான் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். அதே போல் செகண்ட் கொஷின் எத்தனை கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. 90 டிகிரினா என்னத்தில் மைனஸ் பண்ணுவோம், 180லேருந்து 90 மைனஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. 180 90 போக பேலன்ஸ் எத்தனை டிகிரி, 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி சப்ளிமெண்ட்டு 90 டிகிரி தான். நெக்ஸ்ட்டு 55 டிகிரி. 55 டிகிரினா அதே தான், மைனஸ் 55. 180ல் எதை மைனஸ் பண்ணுவோம், 55 மைனஸ் பண்ணுவோம். 10ல் 5 போக பேலன்ஸு 5, 7ல் 5 போக பேலன்ஸ் 2. அப்போ 125 டிகிரி தான் 55ஓட சப்ளிமெண்ட்டு. நெக்ஸ்ட் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வந்துடணும், 125 போட்டுக்க வேண்டியதான். 55 எடுத்துகிட்டு 125 போட்டால் ஆன்சர் அதே தான் வரும். என்ன எத்தனை டிகிரி வரும், 55 டிகிரி வரும். ஓகேவா. Among two supplementary angle are larger 45 degree more than the measure of the smaller, find their measure. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ரியில் போட்ட மாதிரி தான், ஒரு ஆங்கிளோட இன்னொரு ஆங்கிள் வந்து 44 அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டு ஆங்கிளும் என்னென்னு கேட்குறாங்க, அது ரெண்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா. சப்ளிமெண்ட்ரினாவே என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 180 டிகிரி வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆங்கிளை எக்ஸ்னு வச்சுப்போம், ரெண்டாவது ஆங்கிள் இதோட எவ்வளோ கூட இருக்குது, 44 கூட இருக்குது, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 44ன்னு வச்சுப்போம். இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி தான் வரணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி தான் வரணும். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் என்னென்னு வச்சுருக்கோம், எக்ஸ்னு வச்சுருக்கோம். செகண்ட் ஆங்கிள் 44 அதிகமாக இருக்கும்னு சொன்ன அவசியம் வச்சுருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 44 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த எக்ஸோட எக்ஸ் ஆட் பண்ணுறோம். எக்ஸோட எக்ஸ் ஆட் பண்ணால் எத்தனை எக்ஸு, 2x ப்ளஸ் 44 இஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி, 180 டிகிரி. இந்த 44 அந்த சைட் போச்சுன்னா என்னவா மாறும், மைனஸாக மாறும். அப்போ 180 டிகிரி மைனஸ் 44. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 10ல் 4 போக 6,
7ல் 4 போக 3 136 வரும். 2x is equal to 136. நமக்கு என்ன வேணும்? x தான் வேணும். அப்போ x is equal to 136 divided by 2. 12 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6 2s are 12, 8 2s are 16. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 68ன்னு சொல்லிட்டோம். அப்போ இன்னொரு ஆங்கிள் இதோட கண்டிப்பாக எத்தனை இருக்கணும்? 44 அதிகமாக தான் இருக்கும். ஒரு ஆங்கிள் எத்தனை டிகிரி? 68 டிகிரி. இதோட இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்? 44 கூட இருக்கும். அப்போ 68ஓட 44 ஆட் பண்ணோம் அப்படின்னா 68ஓட 44 ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ வரும் 12 பேலன்ஸ் 1 7 + 4 வந்து 11. அப்போ அங்கே ஒரு ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்? 112 இருக்கும். இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 68 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எத்தனை டிகிரி வருதான்னு செக் பண்ணிக்கணும். 180 டிகிரி வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு ஆங்கிள் வந்து 68, இன்னொரு ஆங்கிள் எவ்வளோது? 112, 8 10 8 180 ரைட்டா? ஒரு ஆங்கிள் 68 இருந்துச்சுன்னா இன்னொரு ஆங்கிள் என்னவாக இருக்கணும்? 112 இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஆங்கிள் போல் இன்னொரு ஆங்கிள் 44 வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாடலில் தான் பண்ணணும். ஓகே இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த சப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஒன்றுத்துக்கும் என்ன கேட்குறாங்க? சப்ளிமெண்ட் கேட்குறாங்க. சப்ளிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். 105 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 180லேருந்து 105 மைனஸ் பண்ணால் ஆன்சர் தெரிஞ்சு போயிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 105. ஓகேவா? 10ல் 5 போக பேலன்ஸ் 5, 7ல் 0 போக பேலன்ஸ் 7. இப்போ பாக்கி அவ்வளோதான். 1ல் 1 போக 0. இப்போ எத்தனை 75 டிகிரி தான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 87 டிகிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. அப்போ 87னா என்ன பண்ணலாம்? 180 மைனஸ் 87 டிகிரி. 10ல் 7 போக பேலன்ஸ் 3. இங்கே 7ல் 8 போகாது. அப்போ 17ல் தான் 8 போகணும். 17ல் 8 போச்சுன்னா பாக்கி 93 டிகிரி. ஓகேவா? இது வந்து செகண்ட் சம்முக்கு ஆன்சர். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 154. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 154. ஆன்சர் எவ்வளோ வரும்? 10ல் 6 4 போக பேலன்ஸ் 6. இங்கே 7ல் பேலன்ஸ் 2. அப்போ ஆன்சர் எத்தனை? 26 டிகிரி தான் இதோட ஆன்சர். அதை 3 சம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் விச் இஸ் சப்ளிமெண்ட்ரி. கீழே இந்த சம்மு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எது காம்ப்ளிமெண்ட்ரி எது சப்ளிமெண்ட்ரின்னு கேட்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன பண்ணணும்? 2 நம்பரை ஆட் பண்ணால் 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள். அதே 2 ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ 65 + 115 டிகிரி. இப்போ என்ன எவ்வளோ வரும்? பேலன்ஸ் 1 8. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்ரா சப்ளிமெண்ட்ரா அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும்? இது சப்ளிமெண்ட்ரி. 65 150 டிகிரிஸ் தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 63 27 ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 8 9. அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, இது வந்து சப்ளிமெண்ட்ரி, இது காம்ப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட்டு 112ஓட 68 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன வரும்? 10 8. அப்போ இது என்னது? சப்ளிமெண்ட்ரி. இது சப்ளிமெண்ட்ரி, இது காம்ப்ளிமெண்ட்ரி, இது காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே தானே? ஆட் பண்ணி போட வேண்டியதான் அதில்.